முன்னாள் டிஜிபி குத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் போலீசார் அவருடைய மனைவியை கைது பண்ணியிருக்காங்க. சொத்து தகராறில் நடந்த கொடூர கொலையின் பின்னணி என்ன? முன்னாள் டிஜிபி ஓம் பிரகாஷ் கொலை. இந்த செய்திதான் இன்று ஒட்டுமொத்த கர்நாடக போலீசாரையும் கதிகலங்க வைத்திருக்கிறது. அதிகாரிகள் முதல் முதலமைச்சர் வரை கர்நாடகாவின் பல முக்கிய புள்ளிகளும் இந்த கொலை செய்தி கேட்டு சம்பவ இடத்திற்கு பதறியடித்து வந்தனர். வீட்டின் சமையல் அறையிலேயே கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டு கிடந்திருக்கிறார். 68 வயதான ஓம் பிரகாஷ் பீகார் மாநிலம் சம்பரன் மாவட்டத்தில் உள்ள பிப்ராசி கிராமத்தை சேர்ந்தவர். 1981ஆம் ஆண்டு IPS அதிகாரியாக காவல்துறையில் இணைந்தார். ஜனாதிபதியின் காவல்துறை பதக்கம் பெற்றவர். தீவிரவாதம் மற்றும் போக்குவரத்து பிரச்சினைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த ஓம் பிரகாஷ் நிறைய நடவடிக்கைகளை செய்துள்ளார். பயங்கரவாதிகள் என சந்தேகிக்கப்படும் பலரை வெற்றிகரமாக கைது செய்திருக்கிறார். அதன் பிறகு 2015இல் கர்நாடக மாநிலத்தின் 38வது டிஜிபியாக பதவியேற்றார். 2 வருடங்களுக்கு பின் பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். இவரது மனைவி பல்லவி. இந்த தம்பதிக்கு ஒரு மகன் ஒரு மகள் என 2 பிள்ளைகள் உள்ளனர். இருவருக்கும் திருமணம் முடிந்துவிட்டது. பெங்களூர் தென்கிழக்கில் HSR லே அவுட் பகுதியில் உள்ள அவரது வீட்டில் குடும்பத்துடன் வசித்து வந்திருக்கிறார் ஓம் பிரகாஷ். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு டிஜிபி ஓம் பிரகாஷ் அவரது வீட்டில் இறந்து கிடப்பதாக தகவல் வந்திருக்கிறது. உடனே சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் வீட்டிற்குள் நுழைந்தபோது உடல் முழுவதும் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் ஓம் பிரகாஷ் கூர்மையான ஆயுதங்களால் குத்தப்பட்டு இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்திருக்கிறார். உயர் அதிகாரிகள், தடயவியல் துறையினர், மருத்துவ குழு, கைரேகை நிபுணர்கள் என மொத்த குழுவும் அங்கே ஆஜராகி இருக்கிறது.